1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். போதும். இயேசு யார் என்றால் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். எதற்காக வந்தார் என்றால் தேவனுடைய இருதய துடிப்பு, தேவனுடைய மூச்சு காற்று மனிதனை விடுதலை ஆக்க வேண்டும். தேவனுடைய இருதய துடிப்பு ஒவ்வொன்றும் பார்த்தீங்க. ஆவியானவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் விடுதலையாக்குகிற தேவன். அவர் மனிதனை விடுதலையாக்குகிற தேவன். வேதாமம் சொல்லும் போது வேதத்துல பரிசுத்த ஆவியானவரை பற்றி என்ன சொல்லுது வேதம் அப்படின்னா, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. வேதம் தேவனை பற்றிய படத்தை காமிக்குது. தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய எண்ணம், ஏக்கம், அவருடைய லட்சியம், நோக்கம் எல்லாம் மனிதனை குறித்து என்னவாக இருக்கிறது என்றால், மனிதனை விடுதலையாக்க வேண்டும். மனிதனை சிறையில தள்ளுறதில்ல, மனிதனை சிறையில் இருந்து விடுதலையாக்கணும். அது யோபுவினுடைய சிறையிருப்பை தேவன் என்ன செய்தா, திருப்பினா. சொல்லுங்க நண்பு தேவனுடைய பிள்ளைகளே. அதுபோல பரிசுத்த ஆவியானவர் மூலமா எழுதப்பட்ட அந்த வேதாகமும் பிதாவுடைய ஒரே பேரான குமாரனை பற்றி என்ன சொல்லுது தெரியுமா? குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆவியானவர் எங்கே உண்டோ விடுதலையை பற்றி தான் அவர் ஆவியானவர் இருக்காரு. இயேசு விடுதலையாக்கிட்டா பாருங்க விடுதலையை பற்றி. 3வது வேதத்தை பற்றி சொல்லும் போது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியமும் உங்களை விடுதலையாக்கும். நல்லா கையை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆவியானவர் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் விடுதலைக்காக, இயேசு வந்ததின் நோக்கம் மனிதனுடைய விடுதலைக்காக, வேதாகமம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டதின் நோக்கம் மனிதனுடைய விடுதலைக்காக. தேவனுடைய அந்த விருப்பம் உங்கள் வாழ்க்கையிலே விடுதலையை கொண்டு வர வேண்டும் என்பதே. தேவன் உங்கள் மேலே உருக்கமாக, மனது இரக்கமாக இருந்து உங்களை எல்லா காரியங்களிலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி சிலுவையிலே அவரை பாடுபட்டு மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழ வைத்த தேவன், பிதாவாகிய தேவன்.